என்னமோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி படுத்து கிடக்குறவங்க மாதிரி ஆத்துக்குள்ள கிடந்து ஹாயா எழுந்து வர்றத பத்தியா? தம்பி இந்தா இருக்காரு பாருங்க விஜய் தம்பி. தெரியுது, நீ மூடு. அவனை இவ்வளவு தூரத்துக்கும் கெடுத்து வச்சுட்டு, டேய் எதுக்குடா இங்க வந்தீங்க? பாரா, தெளிவாலாம் பேசுற. தெளிவாலாம் இருப்பியா மச்சான் நீ? என்னடா என்ன நக்கலா இருக்கா? சேச்சே இல்ல, உனக்குதான் உன்ன சுத்தி இருக்கவங்கள பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. அது தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். டேய் போங்கடா, நிம்மதியா இருக்க விடுங்க. எது நிம்மதியா இருக்க விடணுமா? ஃபர்ஸ்ட் நிம்மதினா என்னன்னு தெரியுமா உனக்கு? உன்னை சுத்தி உன்னை பாத்துக்கிறதுக்கு 10 ஆளு, பணத்துக்கு குறைச்சல் இல்ல, எதுக்கும் குறைச்சல் இல்ல. உனக்கே நிம்மதி இல்லனா அப்ப மத்தவங்கலாம்? இந்த மிடில் கிளாஸ் லைஃப்லாம் தெரியுமா? குடும்ப கஷ்டத்துக்காக தான் குடும்பத்தை காப்பாத்தணுன்றதுக்காக வெளியூர் வெளிநாடுன்னு ஓடி போய் வேலை செய்யறாங்களே, அவங்க நிம்மதி இல்லைன்னு சொன்னா ஏத்துக்கலாம். ஒரு லாஜிக் இருக்கு. கரெக்ட் மச்சான். வேற பிறந்ததுல இருந்தே அப்பா அம்மா இல்லாம சொந்த பந்தம் இல்லாம கஷ்டப்படுற நிறைய பேர் இங்க உண்டு. அவங்க எல்லாமும் கூட ஒரு நேரம் வருத்தப்பட்டு நிம்மதி இல்லைன்னு சொன்னா ஏத்துக்கலாம். இப்படி ஆகாம ஊருக்குள்ள 1008 பிரச்சனையே தலைக்குள்ள போட்டுக்கிட்டு சமாளிக்க முடியாம சுத்திக்கிட்டு இருக்கான். இல்ல புரியல, உனக்குலாம் என்னடா பிரச்சனை? ஒருவேளை நீ குடிச்சிட்டே இருக்கிறதுனால நடந்தது எல்லாமே நடக்காத மாதிரி பழையபடி மாறிடுமோ அப்படின்னு நினைச்சு குடிக்கிறியா மச்சான்? டேய் நக்கலு, அவனுக்கும் வந்தாதாண்டா தெரியும் வலியும் வேதனையும். அதான் நாங்களும் சொல்றோம், அவனுக்கும் உள்ள வலியும் வேதனையால அவன் பாதிக்கப்பட்டா பரவாயில்ல, அவனால அவனை சுத்தி இருக்கவங்கள பாதிக்கப்படுறாங்க. இப்ப என்னடா உங்களுக்கு? எங்களுக்கு இந்த கன்றாவியெல்லாம் நீ விட்டு தள்ளிட்டு பழையபடி இருக்கணும். அதான் சொல்றேன்ல, என் வலி எனக்கு தான் தெரியும். போங்கடா வேலையை பார்த்துக்கிட்டு. இவெல்லாம் திருந்த மாட்டான் மச்சான், திருந்தே மாட்டான். போன் அடிக்குதுல, எடுத்து பேசுறா. அத நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்கடா. கிளம்புங்கடா கிளம்புங்கடான்னு என்னவோ காட்டு பட்டா போட்டு இவன் பேர்ல வச்சிருக்கவன் மாதிரி. யாராவது முக்கியமா கால் பண்ண போறாங்க, கால் எடுத்து பேசுறா. அதான் சொல்றேன்ல, எனக்கு தெரியும். இது வர ஹலோ, என்னது? அப்பாக்கு என்னாச்சு? எந்த ஹாஸ்பிட்டல்? என்னடா? டேய் விஜய், டேய் அம்பி, என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பா டாக்டர், இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? அவர் எப்படி இருக்காரு சொல்லுங்க டாக்டர். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? மனுஷன் நெஞ்சு வலின்னு சொல்லி சாஞ்சிட்டாரு, மூச்சு பேச்சே இல்ல. இப்ப அவர் எப்படி இருக்காரு டாக்டர்? ஜஸ்ட் ரிலாக்ஸ். சொல்லுங்க டாக்டர், அவர் நல்லா இருக்காரு தானே? ஆமாமா, அவருக்கு பயப்படும்படியே எதுவும் கிடையாது. அவர் நல்லா இருக்காரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாகிடும். ரொம்ப நன்றி டாக்டர். அவருக்கு இதுக்கு முன்ன இப்படி எல்லாம் எதுவும் ஆகியிருக்கா என்ன? இல்லையே. ஏன் டாக்டர், என்னாச்சு? இல்ல, இது நீங்க பயப்படும்படியே ஸ்ட்ரோக்கோ இல்ல அட்டாக்கோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒருத்தருக்கு அவரோட எமோஷன்ஸை தன்னை மீறி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போனுச்சுன்னா தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அதிகப்படியான கோபம் வந்தா அந்த கோபத்திலயும் சில பேர் அழறத பார்த்திருப்பீங்க, சில பேர் மயக்கம் போட்டு விழறதையும் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒண்ணுதான் இதுவும். ஆனா விஸ்வநாதன் சார் அதிக ஃப்ரஸ்ட்ரேஷன்லயும் ப்ரெஷர்லயும் இருந்திருக்காரு. அந்த எமோஷன் ப்ரெஷரை கட்டுப்படுத்த முடியாம தான் அது செஸ்ட்ல ஒரு பெயின் மாதிரி உண்டாகி இருக்கு. மெத்தபடி பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, நீங்க கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். மெடிசன் கொடுத்துருக்கோம், ரெஸ்ட்ல இருக்காரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடுவாரு. சரிங்க டாக்டர். தாத்தா, தாத்தா அப்பா எங்க? தாத்தா அப்பாக்கு என்னாச்சு? எங்கடா வந்த? தாத்தா எங்கடா வந்தன்னு கேட்டேன். உங்க அப்பா உயிரோட தான் இருக்கானா இல்லையான்னு பார்க்க வந்தியா? தாத்தா வாய மூடா. ஏன் தாத்தா இப்படி பேசுற? வேற எப்படிப்பா பேசணும்? நீ பண்ணி வச்சிருக்க காரியத்துக்கு வேற எப்படி பேசணும்? என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா? என்ன பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுமாடா உனக்கு? சார், சார் இது ஹாஸ்பிடல். இங்க மத்த பேஷண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையா? இப்படி எல்லாம் இங்க வந்து கத்திட்டு இருக்க கூடாது சார். உங்க சொந்த பிரச்சனையெல்லாம் வெளியே பேசிக்கோங்க. மத்தவங்களுக்கு தொந்தரவு வர்றது மாதிரி நடந்துக்காதீங்க சார். சாரி சாரிமா. இட்ஸ் ஓகே, நீ இப்படி பண்ணாதீங்க. என்ன பண்ணி வச்சிருக்கன்னு உனக்கு தெரியாதுல்ல? அதானே, நீ நல்லா இருந்தா தானே உனக்கு தெரியும். நீங்க தான் இந்த 1 மாசமா குடிச்சிட்டு நல்லவனா இல்லாம இருக்கீங்களே, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? தாத்தா
ஏய் சே, வேறன்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணி வச்சிருக்கன்னு உனக்கு தெரியாதுல்ல? உங்க அப்பா ஏன் இப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரிய வைக்கிறேன். ஆனா இங்க வச்சில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, நடந்த அத்தனைக்கும் காரணம் நீ மட்டும்தான். வாப்பா, நீ என்னென்ன சாதனை எல்லாம் பண்ணி வச்சிருக்குன்னு தாத்தா உனக்கு காட்டுறேன். என்ன தாத்தா, எதுக்கு இப்ப இங்க கூட்டிட்டு வந்திருக்க? பொறுப்பா சொல்றேன், சொல்லாம எங்க போயிட போறேன்? நீ செஞ்சு வச்சிருக்க சாதனை எல்லாம் காட்டுறதுக்கு தானே உன்னை இங்க அழைச்சிட்டு வந்தது. என்ன தாத்தா, ஆளுக்கு பேசி பேசி ஏன் இப்படி என்ன குழப்பறீங்க? அப்பாக்கு என்னாச்சு? எதுக்கு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு? நீ எதுக்கு என்கிட்ட கத்துற? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. புரிய வைக்கிறேன். இது என்னதுப்பா? உன்கிட்டதான் கேக்குறேன் இது என்னதுன்னு. அப்படி தகச்சு போய் பாக்குற. என்ன தாத்தா, விளையாட்டு பிள்ளையா நானு? இது என்ன அது என்னன்னு? இல்ல நீ விளையாடிட்டு இருக்கியா? இது நான் விளையாடிட்டு இருக்கேனா? வேற பின்ன என்ன கேள்வி இது? அது இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்திக்கிட்டு கேக்குறவன் நான் ஒன்னும் கிறுக்கேன் இல்லையே. இது என்னன்னு கேட்டேன். என்னாச்சு உனக்கு? கேட்டதுக்கு பதில். இது கூட எனக்கு தெரியாதா? நம்ம கம்பெனி. கம்பெனி அவ்வளவுதான். அதுக்கு முன்ன நம்மன்னு ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னல, அதை அழிச்சிரு. என்னது? புரியல? வெறும் கம்பெனி தான். அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனின்னு ஒரு வார்த்தைய சொன்னியே, அத மறந்துடுன்னு. என்ன தாத்தா உளறிட்டு இருக்க? உளறேனா? நான் உளறேனா? வயிறு எரியுதுடா எனக்கு. என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? யார கேட்ட அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட நீ கையில எடுத்த? தாத்தா புரியலையா உனக்கு? மேலூர் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட சைன் பண்ணது யாரு? இப்பவாது புரிஞ்சுதா? யாருன்னு கேட்டேன். நான் தான் தாத்தா. உங்க அப்பா உங்ககிட்ட படிச்சு சொன்னால, டெண்டர்ல அந்த ப்ராஜெக்ட் ஏதோ அவசரப்பட்டு எடுக்கிறாதுன்னு. எடுத்ததுதான் எடுத்து தொலைஞ்சிட்டேன். எடுத்தது பிறகாவது அவன்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்லடா. சரிடா, அவன்கிட்டயும் சொல்லலன்னு வச்சுக்கோயேன். இந்த ஒரு மாசம் குடிச்சிட்டு இப்படி கூத்தடிச்சிட்டு இருந்தியே, நீ நினைச்சிருந்தா இந்த ஒரு மாசத்துல எல்லாத்தையும் காப்பாத்தி இருக்கலாமேடா. இப்படி எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டு நிக்கிறியே. தாத்தா என்னாச்சுன்னு சொல்லு தாத்தா. என்னென்னவோ பேசிட்டு இருக்க? சொல்றேன். நீ பண்ணி வச்ச சாதனையை உனக்கு தெரிய வைக்க வேண்டாம். நீ எடுத்தியா ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட எடுக்கிறதுக்கு ஒரு கம்பெனியும் முன்ன வந்திருக்க மாட்டான். ஏன்னா அது எடுத்தா அவன் கம்பெனிக்கு தான் லாஸ் ஆகும்னு அத்தனை பேருக்கும் தெரியும். சரி, என்னவும் பிசினஸ்க்கு புதுசு ஆர்வ கோளாறுல எடுத்து தொலைஞ்சிட்ட. ஆனா அது ஒழுங்கா இருந்து பாத்தியடா நீ? உங்க அப்பா 25 வருஷம் போடாது இருக்கா இந்த கம்பெனி முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு. ஆனா அதெல்லாம் ஒரு மாசத்துல ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டியடா இப்படி. நீ குடிச்சிட்டு ரோடா விழுந்து கிடந்த. உங்க அப்பா உன்னை நினைச்ச பெட்ல இருந்து எழுந்திருக்க முடியாம அவன் ஒரு பக்கம். இந்த ஒரு மாசத்துல யாராவது கம்பெனி பக்கம் ஏற எடுத்து பாத்தீங்க? ஆனா இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நீ மட்டும்தான். கொடுத்த நேரத்துக்குள்ள டெண்டர்ல எடுத்த ப்ராஜெக்ட முடிச்சு கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். ஆனா இங்கதான் எதுவுமே முடியலையே. ப்ராஜெக்ட பாதி தூரத்து வரைக்கும் கூட கொண்டு வரலையே. வேலையை கொடுத்தவன் என்ன பாத்துக்கிட்டு சும்மா இருப்பான்னு நினைச்சியா? இது என்ன கல்ல கூட்டி வச்சு விளையாடுற ஆட்டம்னு நினைச்சியா? என்ன பண்ணிருக்கான் தெரியுமா உனக்கு? இந்த ப்ராஜெக்ட முடிச்சு கொடுக்காதனால கவர்மெண்ட் என்ன பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா? கம்பெனிக்கு பெனால்டி கொடுத்திருக்கான். பெனால்டினா இன்னும் 5-10 நினைச்சியா? கோடி கணக்குல கொடுத்திருக்கான்டா. இந்த வழக்கில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள், சாட்சியங்கள் மற்றும் விசாரணை அறிக்கைகளை முழுமையாக ஆய்வு செய்த பிறகு அரசு திட்டத்தை செயல்படுத்திய விதத்தில் நிறுவனத்தின் கடுமையான அலட்சியம் மற்றும் ஒப்பந்த விதிமுறைகள் மீறப்பட்டிருப்பது இந்த நீதிமன்றத்துக்கு தெளிவாக நிரூபணமாகியுள்ளது. இதன் காரணமாக அரசுக்கு ஏற்பட்ட நிதி இழப்பும், இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய இருந்த பொதுமக்களின் நலனுக்கு ஏற்பட்ட பாதிப்பும் மிக கவலைக்குரியதாகும். எனவே சட்டத்தின் அதிகாரத்தின் கீழ் நிறுவனத்தின் மீது விதிக்கப்பட்டுள்ள முழு அபராத தொகையையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் அரசிடம் செலுத்துமாறு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. மேலும் நீதிமன்றம் நிர்ணயித்த காலக்கெடுவிற்குள் அபராத தொகையை செலுத்த தவறினாலோ அல்லது காலதாமதம் செய்தாலோ நிறுவனத்தின் சொத்துக்கள் முடக்கப்படுவதோடு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் இந்நிறுவனம் எதிர்காலத்தில் எந்த ஒரு அரசு ஒப்பந்தத்திலும் அல்லது திட்டத்திலும் பங்கேற்க தகுதியற்றதாக கருதப்படுவதால் இந்நிறுவனத்தின் தொழில் செயல்பாடு உரிமம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ரத்து செய்யப்படுகிறது.
குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் இந்நிறுவனம் புதிய அரசு திட்டங்களை மேற்கொள்ளவோ அல்லது அரசு டெண்டர்களில் பங்கேற்கவோ அனுமதிக்கப்படாது. இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வரும். This court is hereby dismissed. பெனால்டி கொடுத்திருக்கான். இன்னும் 5 வருஷத்துக்கு எந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து நடத்த முடியாத மாதிரி லைசன்ஸை கேன்சல் பண்ணிருக்கான். இவ்வளவு திட்டத்துக்கும் காரணம் யாரு? தாத்தா, அது நான் இப்படியெல்லாம் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை தாத்தா. ஐயோ, இருங்க சார், அவசரப்படாதீங்க. இன்னும் உங்க சாதனை லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் சொல்லி முடிக்கல முழுசா. இவ்வளவுதான் நினைச்சியா? இவ்வளவுதான் நினைச்சியா? என் பிள்ளைக்கு இதுக்குதான் நெஞ்சு வலி வந்தா ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருக்கான்னு நினைச்சியா? தாத்தா, 25 வருஷமா சிறுக போராடி இந்த கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வந்தானே, நீ சாப்பிடுறிய சாப்பாடு, அதுல ஒவ்வொரு பருக்கையும் உங்க அப்பா இந்த கம்பெனில உழைச்சு முன்னுக்கு கொண்டு வந்த காசுலதான். நம்ம குடும்பத்துக்கு மட்டுமா? இதனால 25 வருஷமா எத்தனை குடும்பம் நல்லா இருந்துச்சு. இப்ப இந்த கம்பெனியும் கையை விட்டு போயிருச்சு. தாத்தா, என்ன தாத்தா பேசிட்டு இருக்க? என்ன, உங்ககிட்ட சின்ன வயசுல கதை சொல்லி விளையாடுவனே, அந்த மாதிரி இப்பவும் கதை சொல்லி விளையாடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? முட்டாள், எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியல. சொல்லி வச்ச மாதிரி அத்தனை கஷ்டமும் ஒரே நேரத்துல. கவர்மெண்ட் சைட்ல இருந்து தான் பிரச்சனை, கோடிக்கணக்குல பெனால்டி கட்டணும்னு பார்த்தா கம்பெனிக்கு ஷேர் போட்டவன் அத்தனை பேரும் சொல்லி வச்ச மாதிரி என் ஷேரை கொடுங்க லைன்ல வந்து நிக்கிறானுங்க. கம்பெனில பிசினஸ் பார்ட்னரா இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கிறோம், எங்க ஷேரை கொடுங்கன்னு வந்து நிக்கிறானுங்க. இதுக்கிடையில இந்த கம்பெனில வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் செட்டில்மெண்ட் கொடுக்கணும், பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் செட்டில்மெண்ட் கொடுக்கணும். எத்தனைடா? ஏதாவது ப்ராஃபிட் இருந்தா தானே ஷேரை திரும்ப கொடுக்க முடியும். பெனால்ட்டியா தான் இங்க கோடிக்கணக்குல வருது, எப்படி திரும்ப கொடுக்க முடியுங்கிற? பெனால்டி கட்டவே அங்கங்க வாங்கி வச்சு சொத்து பத்த பாதி வித்துதான் பெனால்டி கட்டுற நிலைமையில இருக்கும். மீதியை வித்து இவங்கிட்ட ஷேரை கொடுக்கறதா? வீட்டுல பிள்ளைங்க இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல இருக்கு, அந்த பிள்ளைக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றது? ஷேரை திருப்பி தர முடியாது. அதான் 25 வருஷமா கஷ்டப்பட்டான். அப்படி கஷ்டப்பட்டு பிள்ளை மாதிரி வளர்த்த இந்த கம்பெனிய ஷேர் போட்டவனுக்கு அத்தனை பேருக்கும் பிரிச்சு கொடுக்கற மாதிரி கையெழுத்து போட்டுட்டான்டா. அதான் எவ்வளவு கனவோட இந்த கம்பெனி ஆரம்பிச்சது தெரியுமாடா உனக்கு? ஒரு நேரமும் ஓய்வு இல்லாம கம்பெனி இதை பத்தி நான் நினைப்பாதான் இருப்பான். அப்படி புள்ள மாதிரி பார்த்து வளர்த்த இந்த கம்பெனிய இனி நம்மளது இல்லைன்னு கையெழுத்து போடும்போது சிரிச்சுட்டு சந்தோஷமா போடுவான்னு நினைச்சியா? அதான்டா நெஞ்சு வலி வந்து சரிஞ்சிட்டான். சாரி மிஸ்டர் விஸ்வநாதன், கோர்ட்ல இருந்து வந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகு உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறோம். கோடிக்கணக்குல பெனால்டி, அடுத்த 5 வருஷத்துக்கு லைசன்ஸ் கேன்சல் ஆகிருச்சு. இனி இந்த கம்பெனி எழுந்திருக்குன்ற நம்பிக்கை எங்க யாருக்குமே கிடையாது. நாங்க இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணது முழுக்க உங்களை நம்பி மட்டும்தான். ஆனா நீங்க பெனால்டி அமௌண்ட் பே பண்றதுக்கே உங்க அசெட்ஸ் எல்லாம் விற்கிற நிலைமைக்கு இருக்கீங்க. அதனால நாங்க இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எங்க ஷேர் திரும்ப எங்களுக்கு வராதுன்னு எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் விஸ்வநாதன், உங்களை நம்பிதான் நாங்க இந்த கம்பெனில எங்க ஷேரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். சோ உங்களுக்கு நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் செட்டில் பண்ண முடியாது. அதனாலதான் கம்பெனி எங்க பேர்ல எழுதி கேட்கிறோம். சோ எங்களுக்கு வேற வழி இல்ல, எங்க நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்கு உங்களுக்கும் வேற வழி இல்ல. அதனாலதான் இந்த கம்பெனி எங்க பேருக்கு எழுதி கேட்கிறோம். இப்படி நடந்திருக்க கூடாது. உங்க நிலைமையை பார்த்தா எங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா இந்த பிசினஸ்ல இந்த எமோஷன் ஃபீலிங்ஸ்க்கு எல்லாம் இடமே இல்ல. சோ ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில நாங்க இருக்கோம். We are sorry விஸ்வநாதன். விஸ்வநாதா என்ன பாச்சு? அவன் உயிரோட இருக்கான்னு நினைக்காத. அவன் எப்பவும் செத்துட்டான்டா. இந்த கம்பெனி எப்ப அவன் கையை விட்டு போச்சோ அப்பவே அவன் மனசளவுல செத்துட்டான்டா. உனக்கு என்னப்பா? அவன் உனக்கு சின்ன வயசுல இருந்து செல்லம் கொடுத்து ஏறினா காரு இறங்கினா காருன்னு உன் காலு தரையில படாம வளர்த்தான்ல. இப்ப வரைக்கும் நான் அப்படிதானே வச்சிருக்கான். ஆனா அவனுக்கு பிள்ளையா இருந்து பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்ட. இப்படி எல்லாம் ஆனதுக்கு பிறகு ஒரு வார்த்தை உன பத்தி அவன் வாயை திறக்கலடா. 25 வருஷமா இந்த கம்பெனிக்காக உழைச்சு ஊரெல்லாம் பேர் சொல்ற மாதிரி அப்படி ஒரு பொசிஷன்ல நின்னுட்டு இருந்தவன்டா உங்க அப்ப. தன்னோட கனவு லட்சியம் எல்லாமே இந்த கம்பெனி தானே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தனோட அடையாளத்தையே அழிச்சிட்டியடா. என்னடா பாக்குற? இதுக்கெல்லாம் நீ காரணம் இல்லைன்னு மட்டும் சொல்லு. உன்னோட சுயநலத்துக்காக எப்படி உன்னோட சுயநலத்துக்காக எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்திட்டியடா. நீ எப்ப குடிக்க ஆரம்பிச்சு அப்பவே அவன் பாதி செத்துட்டான்டா. இந்த குடியால வந்த வேதனை இன்னைக்கு அவனோட அடையாள போய் நிக்கிறானிடா. இதெல்லாம் உன்னோட அறியாமன்னு மட்டும் நினைக்காத. நீ மட்டும் நினைச்சிருந்தன்னு வை, இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னவே அதை தடுத்து நிறுத்தி இந்த கம்பெனியை காப்பாத்தி இருந்திருக்கலாம்.
உன்னை குடிச்சு 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 சை போடா, என் கண் முன்னாடியே நிக்காத போடா. என்ன டார்லிங், சௌக்கியமா? என்ன ஹிட்லர், இவ எதுக்குடா இப்ப கால் பண்ணிருக்கான்னு அதிர்ச்சியா இருக்கா? இருக்கணுமே. என்ன என்ன சிச்சோ, பாவம் இல்ல ஹிட்லர் உங்க அப்பா. கம்பெனி கையை விட்டு போன சோகத்துல இருக்காரா, இல்ல என் மாமனார் போய் சேர்ந்துட்டாரா? ஏய், ஐயோ கத்தாத ஹிட்லர், இப்போ நீ கத்தலாம் கூடவே கூடாது. ஏன்னா நெஞ்சு வெடிச்சு நீ போய் சேர்ந்துட்டனா அப்புறம் என் நிலைமை என்ன ஆகுறது? ஏய் சை. சோ, இந்த கோவத்தை என்னால நேர்ல பார்க்க முடியலையே. இந்த கோவம் தான் என் ஹிட்லருக்கு அழகு. சரி அதை விடு, லைசன்ஸ் கேன்சல் ஆகிருச்சு, கம்பெனி போயிருச்சு, சொத்தெல்லாம் விற்கிற நிலைமைக்கு போயிருச்சுன்னு நீ ஒன்னும் வருத்தப்படாத. அதான் நான் இருக்கேன்ல. எல்லாம் எல்லாம் நான் நினைச்ச மாதிரி சூப்பரா முடிஞ்சிருச்சு. இன்னும் என்னோட பிளான்ல பாக்கி என்ன இருக்கு தெரியுமா? நீ என் கழுத்துல தாலி கட்டுறது. பிளானா? ஹோ, உனக்கு இன்னமும் இந்த விஷயம் தெரியாதுல்ல ஹிட்லர். நீ என் வழக்குள்ள சிக்கிதான் சின்ன பின்னமா இருக்கனே. என்னடி உளர்ற? அச்சச்சோ, நான் உளரல டார்லிங், உண்மையதான் சொல்றேன். எல்லாம் தன்னால நடந்துருச்சுன்னு நினைச்சியா? நடந்த அனைத்துக்கும் காரணம் இந்த மாயாவே. என்னடி சொல்ற? புரியலையா? எல்லாம் இந்த மாயாவோட லீலைகள்னு சொல்றேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஹோட்டல்ல வச்சு உன் பேர் கெட்ட பேராக்கி நியூஸ் பேப்பர்லாம் வந்து, லோக்கல் நியூஸ் சேனல்லாம் வந்து, அப்புறம் நீ லவ் பண்ணியே ஒண்ணு, அதான் அந்த பால் டப்பா, அவளை உன்னை விட்டு ஓட வச்சது, நீ அவளுக்கு முழுசா துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு நம்ப வச்சது, அப்புறம் நீ குடிகாரன் ஆனதுக்கு நான் எந்த காரணமும் கிடையாதுப்பா. லவ் முடிச்சு விட்டாச்சு, அடுத்து கம்பெனியை முடிக்கணும், என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீயே வந்து என் பிளானுக்கு இப்படி ஒத்துழைப்பு கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. குடிச்சு 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 நாசமா போன ஒரு மாசம், அதனால என் வேலையை நீ ரொம்ப ஈஸியாக்கிட்ட. சொல்ல போனா என் ஆட்டோ இங்கவே ஆரம்பிக்கல. உங்க டாடிக்கு, அதான் என் மாமனாருக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு பாத்தியோ, அங்க வச்சேன் செக்கு. அந்த ஆளை ஹாஸ்பிட்டல்ல படுக்க போட்டாதானே நீ கம்பெனி பொறுப்பு எடுத்து பார்த்துப்ப. ஸோ ஆக்சிடென்ட் பண்ணி விஸ்வநாதனா ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சதும் நானே, உன்னை கம்பெனி பொறுப்புல உட்கார வச்சதும் நானே. அப்புறம் ஏன் ஆளுங்களை உன் கம்பெனிக்குள்ள விட்டு உன் கம்பெனில இருக்க சிலரையும் விலைக்கு வாங்கி, அப்பப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா உன்னை அந்த டெண்டரை எடுக்க வைக்கிறதுக்குள்ள. ஆனா அதுலயும் என் செல்ல ஆட்டுக்குட்டி அச்சு பிசுறாம சிக்கிட்ட. அப்புறமும் எப்படான்னு நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டான நேரம் கிடைச்சது. ஒரே ஒரு கல்லு தான் வச்சு அடிச்சேன். 2 மாங்காய். இததான் ஒரு கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க போல. உன் காதலையும் பிரிச்சு விட்டு உங்க கம்பெனியும் படுக்க வச்சு, அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஹலரு ஹலரு, இந்த அலறல் சத்தம் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன் காலு தானே தேடி ஓடி வந்தாகணும். வரேன்டி, வரேன். அவளையும் கண்ணுல மட்டும் நீ மாட்டிட்ட, செத்தடி நீ இன்னையோட. ஏய் துள்ளாத, உன்னால என்ன ஒன்னும் பண்ணிட முடியாது. இங்க என் கம்பெனி தான் நம்பர் 1ல இருக்கணும். அதுக்கு தடையா இருந்த உங்க அவ்வளோ பெரிய கம்பெனியே முடிச்சு விட்டுட்டேன். நீ எல்லாம் எனக்கு எவ்வளவு தரும். உளராத. ஒழுங்கா இப்ப பேசின வார்த்தைக்கெல்லாம் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கோயேன். போனா போதுன்னு உன்னை மன்னிச்சு என் கழுத்துல தாலி கட்டு, உன்னை நான் என் புருஷனா ஏத்துக்கிறேன். ஆனா சொல்றேன், இனி என்னை மீறி நீ எதுவும் பண்ணிட முடியாது. நீ என்ன பண்ற இப்போ? உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு என் காலில் வந்து விழு. போனா போதுன்னு விடுறேன். அப்பா அப்பா இப்ப எப்படிப்பா இருக்கு? அங்கே நில்ல, பக்கத்துல வராத. போதும்பா போதும். இந்த மனுஷனை இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல
மா சாரிம்மா. ஐயோ, நீ எதுக்குப்பா எங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேக்குற? நீ எவ்வளவு பெரிய ஆளு, நீ எல்லாம் போய் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? நீ எல்லாம் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம்ப்பா. நாங்க வேணும்னா மொத்த குடும்பமும் உன் கால்ல விழுறோம். அம்மா எப்படி இருந்த மனுஷன் தெரியுமாடா? எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா? செதச்சிட்டியடா இப்படி. சின்னதுல இருந்து இது வரைக்கும் சின்னதா உன்னை அதட்டுனது கூட இல்லையடா. நொறுங்கி போயிட்டாருடா, நொறுங்கி போயிட்டாரு. அப்பா இப்படி கூப்பிடுறது கூட எனக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும்பா. மன்னிச்சிருங்கன்னு கூட என்னால சொல்ல முடியலப்பா. ஏன்னா நான் பண்ணது மன்னிக்கவே முடியாத பெரிய தப்பு. உங்க காலில் கூட விழுறேன்ப்பா. வைக்கலாம், உள்ள போலாம். அப்பா என் முகத்தை பார்க்க கூட பிடிக்கலப்பா உங்களுக்கு. அப்பா ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ்ப்பா என்ன பாருங்களேன்ப்பா. அப்பா நான் எதையும் வேணும்னு பண்ணலப்பா. சுத்தி என்னென்னவோ நடந்திருக்குப்பா. என்னை சுத்தி நடக்கிற சதி எதுவுமே எனக்கு அப்ப தெரியலையப்பா. நான் தப்புப்பா, ரொம்ப தப்புப்பா. அப்பா என் முகத்தை பாருங்களேன்ப்பா. இப்படி எல்லாம் பண்ணதுக்கு எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்கப்பா. என்ன திட்டுங்க, அடிங்க, வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லுங்கப்பா. கொன்னு கூட போட்டுருங்கப்பா. ஆனா இப்படி அமைதியா இருக்காதீங்கப்பா. கொன்னு போட்டா கூட வழி தெரியாது போல. நான் பண்ண தப்பு அப்படி. ஆனா ஏன்பா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்க? ஏன்பா அமைதியாவே இருக்கீங்க? என்ன தண்டனை வேணா கொடுங்களேன். ஆனா பேசாம இருக்காதீங்கப்பா. அட்லீஸ்ட் ஏன்டா இப்படி பண்ணணும் ஒரு வார்த்தையாவது கேளுங்களாப்பா. அப்பா என்ன திட்டுங்கப்பா. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ என்ன திட்டுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, அடிங்கப்பா, என்ன அடிங்கப்பா ப்ளீஸ்ப்பா. எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ணு? என்ன சட்டையை பிடிச்சு கேளுங்களேன்ப்பா. ஏன்பா இப்படி அமைதியா இருக்கீங்க? போலாம் உள்ள. அப்பா ஒரு நிமிஷம்ப்பா ப்ளீஸ்ப்பா. உங்களுக்கு என்ன பார்க்க பிடிக்கல தானப்பா? சத்தியமா சொல்றேன்ப்பா, நான் எதையும் வேணும்னு பண்ணலப்பா. செத்துடலாம் போல இருக்குப்பா. இத்தனை வருஷத்துல இப்படி எல்லாம் நீங்க உடஞ்சு போய் நான் பார்த்ததே இல்லப்பா. நான் தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்ப்பா, இந்த குடும்பத்துல உள்ள யாருக்குமே நல்ல பிள்ளையா நல்ல அண்ணனா நான் எதுவுமே நடந்துக்கல. நீங்க எல்லாரும் இது வரைக்கும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் உடைச்சிட்டேன்ப்பா. இது வரைக்கும் வெளியில கூட விஜய் அப்படின்னு சொன்னா யாருக்கும் தெரியாதுப்பா. விஸ்வநாதன் பையன்னு சொன்னாதான்ப்பா எல்லாருக்குமே தெரியும். அந்த விஸ்வநாதன்றது வெறும் பேர் இல்லப்பா, பெரிய அடையாளம்பா, ரொம்ப பெரிய அடையாளம்பா. அத நான் உடைச்சிட்டேன்ப்பா, உடைச்சிட்டேன். நீங்க சின்னதுல இருந்து அடிக்கடி சொல்லுவீங்கல்லப்பா, நீ பிறந்த நேரம் தான் நான் அந்த கம்பெனி ஆரம்பிச்சேன், உனக்கும் அந்த கம்பெனிக்கு ஒரே வயசு, நீங்க ரெண்டு பேருமே எனக்கு புள்ள மாதிரின்னு. இத்தனை வருஷத்துக்கும் நம்ம கூடவே இருந்தவன நானே கொண்டுட்டேனேப்பா. என்ன அடிங்களாம்ப்பா, திட்டுங்கப்பா, என்ன வேணா பண்ணுங்கப்பா. ஆனா கேக்குறதுக்கு அசிங்கமா தான்ப்பா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. நான் எப்படியாவது பழையபடி அதே கம்பெனில அதே சேர்ல உங்களை உட்கார வைக்கணும்பா. அதுக்கு நான் என்னனாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன்பா. நான் உட்கார வைப்பேன்பா. சொல்லும் போது கேட்கல, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? உட்கார வைப்பேன்னா எப்படி? திரும்ப எழுந்து நிக்கிறதுன்றது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. எவ்வளவு சவாலான விஷயம் தெரியுமா? மாமா இப்படி சொல்றேன்னு மன்னிச்சிரு விஜய். ஏற்கனவே கோட்டை மாதிரி இருந்ததை தான் அழிச்சிட்ட. இனி சொத்து பத்துன்னு அங்க இங்கன்னு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதையும் உன்னை நம்பி கொடுத்தா நட்ரோட்ல தான் இந்த குடும்பம் நிக்கணும். ஏன் மாமா என்ன மன்னிச்சிரு விஜய். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும்பா. ஆனா நான் நம்புறேன்பா. எனக்கு உங்ககிட்ட இருக்க சொத்து காசு பணம் எதுவுமே வேண்டாம்ப்பா. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னால உங்களுக்கு எல்லாத்தையும் திரும்ப தர முடியும்னு. இப்ப சொல்றேன்ப்பா, நான் உங்ககிட்ட இருந்து ஒரு பைசா கூட எதிர்பார்க்கல. ஆனா நீங்க குழந்தை மாதிரி 25 வருஷம் காப்பாத்தின அந்த கம்பெனிய மீட் எடுத்து உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட கடமைப்பா. கண்டிப்பா செய்வேன்ப்பா, என்ன நம்புங்கப்பா. ஆனா இப்படி பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. உங்க வாயில இருந்து என்ன நீங்க சபிச்சா கூட பரவாயில்லப்பா, ஆனா பேசுங்கப்பா. போலாம் அப்பா. உனக்கு எனக்கும் ஆகாதுதான். எது சொன்னாலும் சண்டையில தான் போய் முடியும். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்றதெல்லாம் உனக்கு ஆகாத வேலை. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு போய் வேற ஏதாவது உருப்படியான வேலையை பாரு. உனக்கு வேலை வேணுமா சொல்லு, நான் கூட ரெடி பண்ணி தரேன். டேய்
போட அடிச்சிட போறேன். ச்சே, திமிரு பிடிச்சவன் இவங்கிட்ட போய் கேட்டேன் பாரு.